1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு தான் நம்ம எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைச்சது. ஈவேரா வகையறாக்கள் அவிங்கலாம் என்ன பண்ணாங்க? சுதந்திர தினத்த துக்க தினமா சொல்லி கருப்பு கொடிய ஏத்தி கருப்பு தினம்னு அனுசரிச்சாங்க. இப்படிப்பட்ட கேடுகெட்ட கோஷ்டிகள் தமிழகத்துல மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவே இருந்ததுங்க. சுதந்திர போராட்ட காலகட்டங்கள்ல நடந்த பல விவகாரங்கள் பத்தி நமக்கு தெரியவே தெரியாது. அந்த நாலேட்ஜ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். திட்டமிட்டு அத எல்லாத்தையுமே மூடி மறைச்சிருக்காங்க. நாம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி வேணும் வேணும்னே அத எல்லாத்தையுமே நம்முடைய பாட புத்தகத்திலிருந்து நீக்கலன்னு சொல்ல முடியாது. பாட புத்தகங்கள அவங்க சேர்க்கவே இல்ல. நெறைய பொய்கள மட்டும் தான் நம்ம மண்டைக்குள்ள நிரப்பி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொய் தான், "கத்தியின்றி, ரத்தமின்றி அஹிம்சை முறையில தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சது" அப்படின்றது. பச்ச பொய்னா பச்ச பொய். கத்தியின்றி, ரத்தமின்றி நமக்கு சுதந்திரம் கிடைச்சதா? இந்தியா, பாகிஸ்தான் சொல்லி 2 நாடா உடையும் பொழுது எத்தனை ஹிந்துக்கள், அப்பாவி ஹிந்துக்கள் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு நாடு வேணும்னு சொல்லி, ஜின்னா என்ன மாரியான காரியங்கள் செஞ்சாரு? டைரக்ட் ஆக்ஷன் டே அத மறக்க முடியுமா? இல்ல மன்னிக்க தான் முடியுமா? அதைத் தொடர்ந்து கிலாஃபத் மூவ்மென்ட். டர்க்கில டர்க்கில நடக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்கு சப்போர்ட் பண்ற மாரி இங்க கிலாஃபத் மூவ்மென்ட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு காந்தியடிகள் சப்போர்ட் பண்ணதெல்லாம் நம்மளால மறந்துற முடியுமா? பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு உண்ணாவிரதம் இருந்தாரு. அது எல்லாத்தையுமே மறந்துற முடியுமா? இந்த வரலாற்று பதிவுகள நாம நம்முடைய பாட புத்தகங்கள படிச்சோமா? படிக்கல. ஏன்னா, அந்த காலகட்டங்கள்ல இந்த பாட புத்தகங்கள் யாருடைய கையில இருந்தது? ஐ மீன் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மென்ட் யாருடைய கையில இருந்தது? மார்க்சிஸ்ட். மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோரியன்ஸ் அவனுங்க தான் இப்படிப்பட்ட கேடுகெட்ட வேலைகள பார்த்திருக்கானுங்க. இஸ்லாமியர்களுக்காக பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உருவாகணும்னு சொல்லி இந்தியால ஒரு வாக்கெடுப்பு நடத்துனாங்க. அப்போ இந்தியால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு, இஸ்லாமிய நாடு உருவாகணும்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. இத மறுக்க முடியுமா? 1947 இருந்து 2014 வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய லெஃப்டிஸ்ட், எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிஸ்ட், காங்கிரஸ். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு சுதந்திர தினத்தின் பொழுதும், ஒவ்வொரு குடியரசு தினத்தின் பொழுதும் என்னமான காரியங்கள் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் மறுக்க முடியுமா? இல்ல மறக்க தான் முடியுமா? ஆஃப்டர் 2014 நம்முடைய பாரத பிரதமராக மோடி வந்ததுக்கு அப்புறமா இதே குரூப் லெஃப்டிஸ்ட், எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிஸ்ட், காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஒரே மாரியான வார்த்தைகள அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா, நம்ம உண்மையிலேயே சுதந்திர தேசத்துல தான் இருக்கோமா? நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா? ஆர் வி இண்டிபெண்டன்ட்? அப்படின்ற மாரியான கேள்விகள, கருத்துக்கள தொடர்ந்து 2014 அப்புறமா 2014க்கு அப்புறமா தான் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க எந்த நியூஸ் டிபேட்ஸ் வேணாலும் எடுத்து பாருங்க. எந்த ஒரு இன்டர்வியூஸ் வேணாலும் எடுத்து பாருங்க. இந்த 3 குரூப் தொடர்ந்து இப்படிப்பட்ட கருத்துக்கள பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. பாஜக ஆட்சியின் கீழ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, எங்களுடைய சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நாங்க இந்த நாட்ட விட்டே போயிலான்னு இருக்கோம், நாங்க போறதுக்கு முன்னாடி அவங்களே எங்கள விரட்டி அடிச்சுருவாங்க போலன்னு சொல்லி, எந்தவித ஆதாரமும் இல்லாம குற்றச்சாட்டுகள மட்டும் அடுக்கிக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா சுதந்திர தினம், குடியரசு தினம் இந்த நாட்கள்ல. என்னதான் 1947ல நமக்கு அபிஷியலா சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும், ஆஃப்டர் 1947 நாம உண்மையாலேயே சுதந்திரமா இருந்தோமான்னா, கிடையாது. நம்ம மீது அடக்குமுறைய இந்த காங்கிரஸ் ஏவுனாங்க. அது இல்லன்னு அவங்களால சொல்ல முடியுமா? அது மட்டும் கிடையாது. லெஃப்டிஸ்டோட டாமினேஷன். இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக, இஸ்லாமியர்களுக்காக இவங்க குடுத்த பெரும் சலுகைகள். இஸ்லாமிய நாடுகளிலேயே இல்லாத பல சலுகைகள இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இவங்க குடுத்தாங்க. ஓட்டு வங்கிக்காக. கேவலம் ஓட்டு வங்கிக்காக இங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள 4ஆம் தர மனிதர்களாக இவங்க ட்ரீட் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்க கிட்ட சுதந்திரத்த வாங்கிட்டு, நாம இந்த காங்கிரஸ்காரங்க கிட்டயும், லெஃப்டிஸ்ட் கிட்டயும் அடிமையாகத்தான் இருந்தோம். இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களா தான் நம்முடைய பல உரிமைகள் நம்ம கைவிட்டு போச்சு. நம்முடைய உரிமைகளை இவங்க பறிச்சாங்க. இந்தியாவின் பல நிலங்கள எதிரி நாடுகளுக்கு இவங்க தாரவாத்து குடுத்தாங்க. கச்சத்தீவு, அக்ஷய் செயின், இங்க பிஓகேல இருந்து எல்லா விஷயத்தையுமே செஞ்சது காங்கிரஸ் தான். யுஎன் சீட் இருக்கு இல்லையா? அத இந்தியாவுக்கு குடுத்தாங்க. நேரு மாமா என்ன பண்ணாரு? எங்களுக்கு இப்ப வேண்டாம். நாங்க இன்னும் அந்த அளவு வளரல. சைனாவுக்கு குடுங்க அப்படின்ற மாரி சைனாவுக்கு குடுத்துட்டாரு. சைனா இப்போ இந்த அளவு வளர்ந்து நிக்குதுன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரியா அவங்க மாறி நிக்கிறாங்கன்னா, அதுக்கு காரணம் நேருஜி தான். அவர் செஞ்ச வேல தான். அதுக்கப்புறம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நம்ம நாட்டின் மீது ஏதாச்சும் தாக்குதல் நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள், இல்ல வேற நாட்டுல இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நம்ம மீது தாக்குதல் நடத்துனாங்கன்னா, அதுக்கு பதிலடி குடுக்குற வகையில இந்த காங்கிரஸ் ஏதாச்சும் செஞ்சிருக்கா? இல்ல. பிரஸ் மீட் வைப்பாங்க. ஓன்னு அழுது ஒப்பாரி வைப்பாங்க. பிரதமராக மன்மோகன் சிங் இருப்பாரு. பட் பக்கத்துல சோனியா காந்தி இருப்பாங்க. பதிலடி தரணும் இல்லையா? உங்க கையில பவர் இருக்கு. நாட்டுக்குள்ள புகுந்து ஒருத்தன் பயங்கரவாத செயல்ல ஈடுபட்டிருக்கான். அவன் மீது நடவடிக்கை எடுக்காம நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அங்க அழறீங்க. அமெரிக்காக்காரன் கால பிடிக்கிறீங்க. அமெரிக்கா பிரஷர் தாங்க முடியாம அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள நீங்க கேட்கிறீங்க. 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும், பல ஆண்டுகளாக நாம சுதந்திர நாடு மாரி ரியாக்ட் பண்ணவே இல்ல. நாம ஒரு அடிமை நாடு மாரி தான் இருந்தோம்.
எனக்கு இந்திரா காந்தி அவர்கள் மீது 1008 விமர்சனங்கள் இருக்கு. பட் அவங்க செய்த ஒரு சில காரியங்கள் இருக்கு இல்லையா? உண்மையாலேயே நாம தலை வணங்கணும். உண்மையாலேயே சொல்றேன். உண்மையாலேயே தலை வணங்கியே ஆகணும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான். எல்லாமேலாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில ஒரு 2, 3 விஷயத்துல மட்டும் தான். நம்ம நாடு சுதந்திர நாடு. நம்மகிட்ட மக்கள் தொகை இருக்கு. நாம நெனச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். நம்முடைய பெரிய பிளஸ் பாயிண்ட்டே நம்முடைய மக்கள் தொகை தான். நாம தான் இந்த வேர்ல்டுக்கே மார்க்கெட்டா இருக்கோம். நாம நெனச்சோம்னா நம்மளால மற்ற நாடுகள டாமினேட் பண்ண முடியும். பட் காங்கிரஸ் பண்ணல. அவங்களுக்கு பண்ண தோணலையா? பண்ண தெரியலையா? இல்ல வேணான்னு விட்டுட்டாங்களா? இல்ல அடிமை புத்தி அப்படியே இந்த மக்கள்கிட்ட இருக்கணும்னு நெனச்சாங்களா? உண்மையாலே தெரியல. பட் அவங்க நெனச்சிருந்தா கூட இப்ப பாஜக செஞ்சதெல்லாம் பண்ணியிருக்க முடியும். பட் அவங்க பண்ணல. இந்த நாடு முன்னேறணும்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் அவசியமா இருந்தது. நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமா நாட்டின் பாதுகாப்பு அவசியம். இவங்களால நாட்ட பாதுகாக்க முடியல. அந்த பாதுகாப்ப அதிகரிக்கவும் முடியல. தொழில் வளர்ச்சி சுத்தமா இல்ல. விண்வெளி ஆராய்ச்சிகள் சுத்தமா இல்ல. இவங்க நெனச்சிருந்தாங்கன்னா, இவங்களுடைய ஆட்சி காலகட்டங்களில் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்க முடியும். பட் இவங்க செய்யல. இவங்க செய்யலனாலும் பரவால்ல. இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதுக்கான முன்னெடுப்புகள எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த முன்னெடுப்புகளையும் இவங்க தடுக்க பார்த்தாங்க. இந்தியா நியூக்ளியர் நாடா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி காங்கிரஸ் பேசுனாங்க. அது எப்படி நீங்க நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணலாம்? நியூக்ளியர் டெஸ்ட் ஏன் நீங்க பண்றீங்கன்னு சொல்லி, நியூக்ளியருக்கு எதிரான ஒரு வாதத்த இந்த காங்கிரஸ் முன்னெடுத்து வச்சாங்க. காங்கிரஸ் செய்த கேடுகெட்ட காரியங்கள், லெஃப்ட் லாபிஸ் இவங்கலாம் பண்ண மோசமான காரியங்கள் பத்தி பேசணும்னா, நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா, இவங்களுடைய வரலாறு அப்படின்றது வெறும் 1947ல ஆரம்பிச்சது கிடையாது. அதுக்கும் முன்னாடி 1800கள்லயே இவங்களுடைய வேலைகள இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நமக்கு எப்பவோ சுதந்திரம் கிடைச்சிருக்கணும். பட் இவங்களால தான் நமக்கு இவ்ளோ லேட்டா சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அண்ட் இவங்க கிட்ட இருந்து நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்க கிட்ட இருந்தா நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சது? 2014ல. பாரத பிரதமராக மோடி வந்ததுக்கு அப்புறமாகத்தான் உண்மையாலேயே நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமாகத்தான் 2014க்கு அப்புறமாகத்தான் நாம உண்மையாலேயே சுதந்திரம் அடைஞ்சிட்டோமா? ஆர் வி இண்டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை இவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி மூடிக்கிட்டு தான் இருந்தாங்க. 2014க்கு முன்னாடி வரைக்கும் செங்கோட்டையில சுதந்திர தின அன்னைக்கோ, குடியரசு தின அன்னைக்கோ பிரதமரா இருக்கக்கூடியவர் கொடியேத்துவாரு. அதுக்கப்புறமா சுதந்திர தின உரைய அவரு ஆரம்பிப்பாரு. குடியரசு தின உரைய அவரு படிப்பாரு. எப்படி படிச்சாங்க? பாரத பிரதமராக மோடி வருவதற்கு முன்னாடி இருந்த பிரதமர்கள் அவங்களுடைய சுதந்திர தின உரைய, குடியரசு தின உரைய எப்படி வாசிச்சாங்க? புல்லட் ப்ரூஃபோட இருக்கக்கூடிய கிளாஸ் ரூமுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு. எவனாச்சும் சுட்டுருவானோ, ஏதாச்சும் அசம்பாவிதங்கள் நடந்துருமோ அப்படின்ற பயத்தோட தான் சுதந்திர தினத்த நாம கொண்டாடணும். அத நீங்க மறந்துறக்கூடாது. 2014 தேர்தல்ல பாஜக வின் பண்ணதுக்கு அப்புறமா, மோடி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா, அந்த மனுஷன் தான் ஃபர்ஸ்ட் டைம் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி ரூம் எதுக்குன்னு சொல்லி அத தூக்கி சுதந்திரமாக சுதந்திரமாக அவரு செங்கோட்டையில கொடிய ஏத்தி அவருடைய சுதந்திர தின உரைய படிச்சாரு. பட் இந்த லெஃப்டிஸ்ட், காங்கிரஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மோடிக்கு அப்புறமாகத்தான் நாம சுதந்திரமா இருக்கோமா, நாம சுதந்திர தேசத்துல இருக்கோமா அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். நாம சுதந்திர தேசத்துல இருக்கோமா? நமக்கான சுதந்திரம் கிடைச்சிருச்சா? ஆமா, கிடைச்சிருச்சு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நினைக்கக்கூடிய கருத்துக்கள எங்களால பேச முடியல. பேசினா எங்கள உள்ள தூக்கி போட்டுர்றாங்க. இதெல்லாம் ஒரு சுதந்திர தேசமா அப்படின்ற மாரிலாம் கேட்கறாங்க. சுதந்திரம் அப்படின்றது வேற. ஓகேங்களா? கருத்து சுதந்திரம் அப்படின்றது வேற. எல்லாருக்குமே கருத்து சொல்வதற்குன்னு உரிமை இருக்கு. நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்லயே அதுக்கான எல்லா விஷயங்களும் குடுத்திருக்காங்க. ஆனா, அதுலயும் ஒரு இக்கு இருக்கு. கருத்து சுதந்திரம் அப்படின்றது இஷ்டமினிக்கும், கண்டமேனிக்கும் பேசுறது கிடையாது. அதுக்குன்னு வழிமுறை இருக்கு. அதுக்குன்னு ஒரு சில கிரைட்டீரியாலாம் இருக்கு. அதுக்குள்ள மட்டும் தான் உங்களால பேச முடியும். நான் சுதந்திர நாட்டுல இருக்கேன்றதுக்காக நீங்க போற வரவெல்லாம் அடிக்க முடியாது. கிரைம்ஸ்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு சுதந்திரம் அப்படின்றது கிரைம்ஸ் பண்றதுக்காக வாங்கி குடுக்கல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு இந்த ஒரு இல்ல இவங்களுக்குலாம் தெரியுங்க. இந்த வித்தியாசங்கள்லாம் தெரியும். தெரிஞ்சே தான் வேணும்னே தான் இந்த லெஃப்டிஸ்ட் குரூப் எல்லாருமே இப்படிப்பட்ட கருத்துக்கள தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப வரைக்கும் பேசிட்டே இருக்காங்க.